அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1. 2014 வருடம் ஏப்ரல் 29 திருப்பூரில் நமது அன்பிற்குரிய மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியின் தொடர்ச்சியை நம்ம படிச்சுட்டு வரோம். கடைசியா படிச்சது எண்ணமும் உணர்வும் வெவ்வேறு அதிர்வெண்களில் அதிர்வுறுகின்ற போதிலும் அவை ஒரே அலைக்கற்றையை சார்ந்தவையே. நான் மிக ஆழமாக சிந்திக்கும் போது அது ஒரு உணர்வாக ஆகிறது. விஷயங்களை நான் மேலோட்டமாக உணரும் போது அது எண்ணமாக ஆகிறது. இந்த அதிர்வு அலைக்கற்றை இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம எஃப்எம் எடுத்து பார்க்கலாம். எஃப்எம் ரேடியோ இருக்கு இல்லையா? இப்போ எஃப்எம் ரேடியோல பாருங்க, எஃப்எம்க்கான ஃப்ரீக்குவன்சி கொடுக்குறாங்க. எங்கேருந்து கொடுக்குறாங்க? 80லேருந்து 106, 110க்குள்ளாரதான் இருக்கும். அதுக்கு கீழே ஃப்ரீக்குவன்சி இருக்காது. அது இப்போ ரெயின்போ அப்படின்னு ஒரு எஃப்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 100லேருந்து 103க்குள்ளாரதான் இருக்கும். இப்போ இந்த 100லேருந்து 103 வரைக்கும் இருக்கிறது அவங்களுக்கான அலைக்கற்றை. இப்போ 80லேருந்து 106, 110க்குள்ளார இருக்கிறது எஃப்எம்முக்கான அலைக்கற்றை. இப்போ வானவில்ல 7 நிறங்களும் சேர்ந்து இருந்ததுன்னா அதை ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றைன்னு சொல்றோம். அந்த 7 நிறங்கள்ல ஒரு நிறம் மேல இருக்குது, ஒரு நிறம் கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அலைக்கற்றையில அதிக அதிர்வெண் உள்ள அலைவரிசை இருக்கும், குறைந்த அதிர்வெண் உள்ள அலைவரிசை இருக்கும். இந்த ஒரே அதிர்வெண்களில் அதிர்வுறுகின்ற போதிலும் அவற்றின் அலைவரிசையானது வெவ்வேறாக இருக்கும். அதனால தானே எஃப்எம் கேட்டோம் அப்படின்னா 100.1 வேற வருது, 100.5 வேற வருது, 87.5 வேற வருது. இப்போ ஒன்றும் ஒரு தனி அலைவரிசை. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்க போனா இது எல்லாம் எஃப்எம் அப்படிங்கிற ஒரு அலைக்கற்றை, ஒரு ஸ்பெக்ட்ரம் அதுக்குள்ளார வருது. இதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா எண்ணம் அப்படிங்கிறதும் நம்முடைய உணர்வு அப்படிங்கிறதும் ஒரே அலைக்கற்றை, ஒரே ஸ்பெக்ட்ரத்துல இருக்கிற வெவ்வேறு அலைவரிசைகள். நம்ம எந்த அலைவரிசைக்கு போறோமோ அந்த அலைவரிசைக்கு தான் அது ஒர்க் பண்ண போகுது. இதுதான் அவர் சொல்றாரு, எண்ணம் தனி உணர்வு தனி கிடையாது. ஏன்னா எண்ணம் தான் உணர்வை தூண்டுது. சில நேரங்கள்ல உணர்வுகள் எண்ணங்களை தூண்டி விடுகிறது. குறிப்பிட்ட உணர்வு, ஒரு கோப உணர்வு இருந்ததுன்னா அது சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகும். சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணம் நமக்குள்ளார வருதுன்னா அது சம்பந்தமான உணர்வுகள் நமக்குள்ளார அதிகமாக ஆரம்பிச்சிடும். சோ இவை இரண்டும் வெவ்வேறு அலைவரிசைகளில் அதிர்வுறுகின்ற போதிலும் அவை ஒரே அலைக்கற்றையை சார்ந்தவையே. நான் மிக ஆழமாக சிந்திக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் நான் நல்லா ஆழமா டீப்பா போய் நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னா அது உணர்வாக ஆகுது. காலையில் நம்ம படிக்கும் பொழுது ஏன் மாஸ்டர் பேசின இந்த புக்கை நம்ம படிச்சோம், நான் படிச்சேன், எனக்கு இது மாதிரி புரியல, ஆனா இப்ப புரியுது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்றோம். காரணம் ஒண்ணுதான், நம்ம மேலோட்டமா படிச்சோம், இப்ப மிக ஆழமாக அதுக்குள்ளார போய் சிந்திக்கிறோம். அப்ப மிக ஆழமாக ஒரு விஷயத்தை சிந்திக்கும் பொழுது அது வெறும் எண்ணமாக இல்லாமல், அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் உணர்வாக மாறுறத பார்க்கணும். அதே நேரத்துல விஷயங்களை நான் மேலோட்டமாக உணர முயற்சி செய்யும் பொழுது அது ஒரு எண்ணமாக ஆகின்றது. ஒரு சினிமாவில் கூட நீங்க ஒரு ஜோக் பார்க்கலாம். ஒரு காமெடி ஆக்டர் போயிட்டு தோசை கேட்கறப்ப அதை இப்படி சுடணும், இப்படி மேல அப்படி மலை மாதிரி பொடியை தூவணும், அதுல எண்ணெய் விடணும், அது இப்படி கரட்டணும், இப்படி நெய்ய ஊற்றணும், இப்படிலாம் நிறைய சொல்லுவார். கடைசியில அதை அந்த வெயிட்டர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார், சாருக்கு ஒரு தோசை அப்படின்னு. அப்ப நம்ம எவ்வளவு ஆழமாக சிந்திச்சாலும் பரவாயில்ல, அதை இன்னொருத்தவங்க அதை மேலோட்டமாக உணர்றாங்க அப்படின்னா அது வெறும் எண்ணம், அவ்வளவுதான். ஆக ஒரு விஷயத்தை எண்ணமாக வைத்துக் கொள்வதும் உணர்வாக மாற்றுவதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறதுதான் தாஜி இதுல சொல்ல வர்றது. அப்ப நம்ம இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குங்கிறத எண்ணமா வச்சுக்கிறோமா, உணர்வா வச்சுக்க போறோமா? இது அடுத்த கேள்வி. நமக்கு தொடர்ந்து எண்ணமாகத்தான் இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை, மற்ற எல்லாத்த பத்தியும் சிந்திக்கிறது. இப்ப இதயத்துல தெய்வீக ஒளி இருக்கு அப்படின்னா அதை பற்றி சிந்திக்கணும்னா அந்த தெய்வீக ஒளியினுடைய தன்மை, அதனுடைய ஆதாரம், எங்கிருந்து அந்த ஒளி வருகிறது, என் இதயத்துல அந்த ஒளி இருக்கிறதுக்கு யாரு காரணமாக இருக்கிறாங்க, அந்த ஒளி இங்க இருக்குதுன்னா
அதனுடைய ஒரு தன்மையை என்னுடைய ஒவ்வொரு செல்லையும் பரவி ஆகணுமே. அப்ப என்னுடைய செல்லு ஒவ்வொன்றும் தெய்வீக ஒளியோடைய தன்மையை இப்ப தனக்குள்ளார ஏத்துக்கிட்டு இருக்குதா, எனக்குள்ளார மெல்ல மெல்ல அந்த தெய்வீக ஒளி பரவுதா, இப்படி எல்லாம் நான் ஒரு தியானத்துல ஆழமாக சிந்திக்கும் பொழுது தெய்வீக ஒளிங்கிற எண்ணம் உணர்வாக மாறுது. நான் ஒரு எண்ணத்தை அங்க கொடுத்துட்டு நம்ம நேற்றுக்கு நடந்த ஒரு பிரச்சனையை பத்தி ஆழமாக சிந்திக்கும் பொழுது அதை பற்றிய உணர்வு தானே வர முடியும் ஒழிய மெடிடேஷன்ல இருக்கக்கூடிய அந்த உணர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த எண்ணம் உணர்வு அப்படிங்கிற 2 வார்த்தையை நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க மாஸ்டர் சொல்றாரோ அதையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க அதை உணர்வாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்மகிட்ட மாஸ்டர் எல்லாத்தையும் கூட செய்ய சொல்ல, தினமும் ஒரே விஷயத்தை உணர்வாக மாற்றுங்கள்ங்கிறார். அது எதுன்னா தெய்வீக ஒளி. தெய்வீக ஒளிங்கிற எண்ணத்தை நம்ம உணர்வாக மாற்றினால் என்ன நடக்கும்? உணர்வு அதோடு சம்பந்தப்பட்டதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அதை பத்தி தான் நம்ம இதுல தொடர்ந்து படிக்க போறோம். அதே நேரத்தில் எவ்வளவு ஆழமான விஷயங்கள் பேசப்பட்டாலும் அது மேலோட்டமாக உணரப்படும் பொழுது எண்ணமாகவே நின்று விடுகிறது. ஏதோ ஒன்றை நான் கேட்கும் போதோ, கவனிக்கும் போதோ, பார்க்கும் போதோ, முகரும் போதோ, இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம அதை பிரிச்சு பாக்குறது இல்லை. என்னுடைய லெஃப்ட் பிரெயினா, என்னுடைய ரைட் பிரெயினா, எது கவனிக்கிறது, எந்த பகுதி என்னுடைய விஷயங்களை பார்க்கிறது, பிராண்டல் கான்டெக்ஸ்டா, டெம்போரல் கான்டெக்ஸ்டா, இந்த முன்னாடி மூளையோட முன்பகுதியினுடைய உணரும் திறன் வேற, பின்பகுதியோட உணரும் திறன் வேற. நம்ம இப்படி பிரிச்சு இப்ப இந்த பகுதி உணருது அப்படின்னு கூட நம்ம கேட்கறது கிடையாது. அது அவசியமற்றது என்ற காரணத்தினால் இந்த விஷயங்களை நாம் ஆராய்வது இல்லை. பொதுவா என்ன பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்தோட இன்புட்டை எடுத்துக்கிறோம். என்னால் விஷயங்களை உணர முடிகிறது என்று நமக்கு தெரியும் வரை நாம் சரியாக இருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. மனம் சிந்திக்கிறதா அல்லது உணர்கிறதா, இதயம் சிந்திக்கிறதா அல்லது உணர்கிறதா என்பது விவாதிக்க இயலாத ஒரு விஷயம். அதை ஆராய்ச்சி செய்வதில் பயனில்லை. என் மனதால நான் சிந்திக்கிறேன், என் மனதால நான் உணர்றேன் இப்படின்னு நம்ம இது மனசு செய்தா, இது என்னுடைய மைண்டோட வேலையா, என்னுடைய ஹார்ட்டோட வேலையா, எது ஃபீல் பண்ணுது அது மாதிரி அப்படின்லாம் நம்ம அப்படி சிந்திக்க வேண்டாங்கிறாரு. ஏன்னா 2 வேற வேற கிடையாது, ஒரே இடம் தான். இதுல இங்கேருந்து அங்க போறதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்டா ஆழமாக சிந்தித்தல், அவ்வளவுதான். அதை விடுத்து ஒரு கலர் நம்ம பார்க்கும்பொழுது 7 கலர்ல ஏதோ ஒரு கலர், அதோ காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் நமக்கு சட்டையில தெரியுது அல்லது பொருள்கள்ல தெரியுது அப்படின்னா நம்ம அதை ரசிக்கிறோம். அது அந்த ஸ்பெக்ட்ரத்துல எதுல இருந்து வருது, எதுனால இந்த கலர் உருவானுச்சு அப்படின்னு நம்ம திங்க் பண்றது இல்லை. அப்படி அதை யோசனை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் என் தாய், தந்தை, சகோதரர் அல்லது குழந்தைகளிடம் ஏதோ ஒன்றை சொல்ல விரும்பும் போது நாம் இதயபூர்வமாக பேசுவோம் என்றோ அல்லது அறிவுபூர்வமாக பேசுவோம் என்றோ ஆராய்ந்து பேசுவது இல்லை. அந்த தருணத்தில் நான் உணர்வதை அப்போதைய என் மனநிலையிலிருந்து கூறுவேன். அது அப்ப நான் பேசும்பொழுது நம்முடைய குடும்பத்துல யார்கிட்ட பேசும் பொழுதும் நான் இப்ப மைண்டை யூஸ் பண்றேனா, ஹார்ட்டை யூஸ் பண்றேனா அப்படிங்கறதெல்லாம் நான் யோசனை பண்றேன். பேசும் பொழுது நம்ம அதை ஒரு தனித்தனி கூறுகளாக பிரிக்காமல் ஒட்டுமொத்தமா நம்ம பேசி முடிச்சிடறோம். ஆனால் அதை பின்னாடி நம்ம ஆராய்ந்தோம் என்றால் அத்தருணத்தில் நான் உணர்வதை அப்போதைய என் மனநிலையிலிருந்து நான் கூறுவேன். நான் இப்ப ஒரு கோபமா இருக்கேன், அப்ப போயிட்டு எங்க வீட்டுல யார்கிட்ட பேசினாலும் அந்த கோபத்துடைய ஒரு சாயல் அதுல இருக்கும். இப்ப இந்த மனநிலைக்கு காரணம் என்ன? அப்போதைய என்னுடைய மனநிலையிலிருந்து நான் கூறுவேன். அதற்கு காரணம் என்னுடைய முந்தைய மனநிலையின் அடிப்படையில் அமைந்தவை. இந்த கோபத்துக்கான காரணம், இந்த கோபம் வந்துருச்சு இல்லையா, இந்த கோபம்ங்கிற உணர்வு எந்த மனநிலையிலிருந்து வந்தது? யாராலோ ஏமாற்றப்பட்டது அல்லது யாரோ ஒருத்தர் செய்ய வேண்டியதை செய்யாததுனால அங்க உருவான அந்த மனநிலை, அங்க ஒரு வருத்தமோ, அங்க ஒரு வேக்குமோ கிரியேட் ஆகி ஒரு ப்ரெஷரோ கிரியேட் ஆகி அந்த மனநிலை இந்த கோபம்ங்கிற மனநிலையை உருவாயிருக்கும். இந்த கோபம்ங்கிற மனநிலை இப்ப நான் பேசும் பொழுது வெளிப்படுற வார்த்தைகளுக்கு பேஸாக இருக்கும். இப்படி செயின் மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அதற்கு முந்தைய மனநிலை, ஒரு உணர்வுக்கு அதற்கு முந்தைய மனநிலையானது காரணமாக அமைகின்றது. இது அதற்கு முந்தைய மனநிலைக்கு இட்டு செல்கின்றது. இதற்கு முன்னாடி இருக்கிற அந்த மனநிலை அதற்கும் முன்னால் இருந்த மற்றொரு மனநிலைக்கு இட்டு செல்கின்றது.
இவ்வாறு இது தொடர்கிறது. இது செயின் ஆஃப் ஆக்ஷன் தான். அந்த மைண்டோடைய பேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இது சொல்லும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலா தெரியும். ஆனா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பேசும் பொழுது ஏன் பேசுறோம், எந்த மனநிலையில பேசுறோம். இப்ப நானே இருக்கேன். இப்ப வந்து உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மனநிலையில பேசுறேன்னா, எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மனநிலையில பேசுறேன்னா, இல்ல வந்து மாஸ்டர் என்னெல்லாம் நம்ம மூலமா சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அதுவா வரட்டும் அப்படிங்கிற மனநிலையில பேசுறேன்னா, இது நான் ஆராய்ச்சி பண்ணணும். சரி, நான் இப்ப இதுல ஏதோ ஒரு மனநிலையில நான் பேசுறேன், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எல்லாம் சொல்லணும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனநிலையில நான் பேசுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மனநிலை இருந்திருக்கும். அது என்ன மனநிலைன்னா, என்ன தவிர மத்த யாருக்கும் எதுவும் தெரியாதுங்கிற மனம். அதுக்கு முன்னாடி ஒரு மனநிலை என்ன வந்திருக்கும் அப்படின்னா, பல பேருக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு எல்லாமே தெரியாம இருந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நான் எனக்கு தான் வந்து அதுக்கான ஆத்தென்டிகேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை. இப்படி பாத்தீங்கன்னா ஒன்னோட கோர்த்து தான் கடைசியா ஒரு உணர்வு நிலைங்கிறது உருவாக்குறது. நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணணும் எதுக்காகனா இப்படிதான் இது அமைகிறதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. ஆக நாம் நன்றாக தியானம் செய்திருந்து நாம் உருவாக்கிய ஒரு ஆன்மீக நிலையை அருமையாக தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இங்கேருந்து எங்க வர்றாரு இப்ப அதெல்லாம் பேசுனீங்க, அதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க. அப்படியே இங்க வாங்க. என்னன்னு கேட்டா, இப்ப நான் தியானம் செய்திருந்து அந்த மனநிலையிலிருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த தியானத்தோடு சம்பந்தப்பட்ட என்னுடைய இந்த நிலையானது இதற்கு முன்னால் நான் பெற்ற ஒரு தியானத்தினால் உருவான ஒரு நிலையோடு தொடர்புல இருக்கு. கோபப்பட்டு பேச ஆரம்பிச்சோம், ஒருத்தர் மேல கோபப்பட்டா அவர் இப்ப செஞ்சது, அதுக்கு முன்னாடி செஞ்சது, அவங்க குடும்பத்துல நமக்கு என்னென்ன செஞ்சாங்க, இப்படி வரிசையா அப்பப்ப உள்ள மனநிலைகள்லாம் ஒன்னா கோக்குற மாதிரி நான் தியானம் செய்த பிறகு உள்ள மனநிலையில இருந்து பேச ஆரம்பிச்சேன்னா, அதுக்கு முன்னாடி தியானம் செய்தப்ப பெற்ற மனநிலை, அதுக்கு முன்னாடி தியானம் செய்யப்ப பெற்ற மனநிலை, அப்படி ஒன்னோட மனது தன்னால தொடர்பு கொண்டு கொள்ள ஆரம்பிச்சுக்கும். அந்த அலைவரிசையானது மெயின்டைன் பண்ணப்படுகிறது. ஆக நாம் நன்றாக தியானம் செய்திருந்து நாம் உருவாக்கிய ஒரு ஆன்மீக நிலையை அருமையாக தக்க வைத்துக் கொள்ள முடிந்தால், அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக வெளிக்கிளம்பும் நிலைகள் நம்மை அதிகம் தொந்தரவு செய்யாது. நமது எண்ணங்களையோ உணர்வுகளையோ நாம் திருத்தி கையாள வேண்டி இருக்காது. ஏனெனில் நமது மனநிலை ஒன்று பேசும் அல்லது பேசாது, ரெண்டுதான் செய்யும். இது ரெண்டுக்கும் நடுவுல பல உணர்வுகளோடு அது போராட வேண்டிய அவசியம் அதற்கு இருக்காது. ஏனென்றால் அது ஒரு இடத்துல போய் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனோட டச் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனோட டச் ஆகி நம்ம அங்கிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், நம்முடைய ஆன்மீக நிலையை அடிப்படையாக கொண்டு நாம் பேச ஆரம்பித்தால், அங்கிருந்து வராரு. நீங்க பேசும் பொழுது நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு அப்போதைய மனநிலை காரணமாக இருக்கிறது. இந்த மனநிலை அதற்கு முந்தைய மனநிலை காரணமாகவும், அந்த மனநிலை அதற்கு முந்தைய மனநிலை காரணமாகவும் வந்ததுனால நீங்க பேசுறதுல அது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வருது. வீட்டுல சண்டை வர்றப்ப பார்க்கலாம், அப்பயே நான் சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இது செஞ்சாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இருந்தாங்கல்ல, உங்க அம்மா எப்படி தெரியுமா அப்படின்னு இவங்க ஆரம்பிப்பாங்க. உங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க அப்படின்னு இவரு ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து ஒண்ணா போட்டு பேசுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டே வருவாங்க. இது சாத்தியம் என்றால் இது போல எண்ணங்களை வந்து அப்பப்ப நிகழ்ந்த நிகழ்வுகள் அந்த உணர்வுகளோடு எது சேர்க்குது, நடுப்புற எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க எப்பப்ப தப்பு செஞ்சாங்களோ எல்லாத்தையும் ஒன்னா கோக்குதுன்னா காரணம் இந்த மனநிலை. இதுக்கு முன்னாடி அவங்க தப்பு செஞ்சப்ப நமக்கு என்ன மனநிலை உருவானதோ அதையும், அதுக்கு முன்னாடி அவங்க தப்பு செஞ்சப்ப நமக்கு என்ன மனநிலை உருவானதோ அதையும் கோத்துக்கிட்டு. இது சரியாக புரிபட்டால் நான் இப்ப தியானத்துல இருந்துட்டு ஒரு கண்டிஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த மனநிலையில நான் மற்றவர்களை பார்க்கும் பொழுது பேசும் பொழுது, இதே போல இதற்கு முன்னாடி நான் தியானம் பண்ணப்ப நான் எந்த மனநிலையில இருந்தேனோ அந்த மனநிலையும் அப்ப இருந்த பேச்சும், அதுக்கு முன்னாடி இருந்த மனநிலையும் அப்ப இருந்த பேச்சும், இப்படி இதெல்லாம் கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்ட் ஆகும் பொழுது தேவைப்பட்டால் நமது மனது பேசும், தேவைப்பட்டால் மனது அமைதியாக இருக்கும், தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாது. இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். இது இது இந்த மாதிரி பயிற்சிகள் தான் மாஸ்டர் நம்மள மேற்கொள்ள சொல்றதா நான் எடுத்துக்கிறேன். காலம்புரை இருந்தான் கண்ணை மூடணும், அது பயிற்சி இல்லை. நான் ஏற்கனவே சொல்றேன், அதெல்லாம் நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாவே நான் சைக்கிள் ஓட்ட பயிற்சி எடுத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி
நான் 30 வருடமாக நான் வந்து தியானம் செய்ய பயிற்சி செய்கிறேன், தியான பயிற்சி செய்கிறேன். தியான பயிற்சி என்பது முதல்ல ஒரு 3 நாள் சிட்டிங் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குன்னு நினைச்சுக்கிறது தான் பயிற்சி. அவ்வளவுதான். அது நேத்திக்கு வந்தவரும் செய்யறாரு, நானும் இன்னமும் அதையே செஞ்சுட்டு இருக்க முடியாது. அடுத்த கட்டமாக உள்ளே அகழ்ந்து போய் ஆழ்ந்து நம்மளை பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனசுல எப்ப இருக்குன்னு தியானம் முடிந்த பிறகும் கூட நம்மளை நாமளே பார்க்கறது தான் பயிற்சி. அப்படி பார்த்தோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை இன்னைக்கு தியானம் முடிஞ்சாலும் வர்ற ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்து அந்த கண்டிஷன்ல போய் போய் பேச முயற்சி பண்றோம் அப்படின்னா அது இன்னைக்கான பயிற்சி. அப்படி நம்ம முயற்சி பண்ணும்பொழுது அது அதுக்கு முந்தைய கண்டிஷன் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி வெளில வர்றதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த பயிற்சியில நம்ம வெற்றி பெற்றோம். இப்ப இது ஒரு நாள்ல சாத்தியமான சாத்தியம் இல்லை. இதை ஒரு வாரத்துக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும். நம்ம தான் வந்து இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்த மீட்டிங் போயிடுவோம். இது அப்படியே கம்ப்ளீட்டா மறந்துட்டு அவங்க சொன்னதை கேட்போம். அதை அப்படியே கம்ப்ளீட்டா மறந்துட்டு அடுத்த மீட்டிங்க்கு போயிடுவோம். அப்ப நம்ம உணர்வு நிலை, நம்ம பயிற்சி களம், நம்ம பயிற்சி முறை, அது மூலமாக நம்ம பெறுவது அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு இது பேசினா ரொம்ப நல்லா இருக்குது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து எண்ணங்களை எண்ணங்களாகவே வைத்துக் கொள்ற விதம். அதனாலதான் பல முறை திரும்பி திரும்பி சொல்றேன், ஒரு எண்ணத்தை ஆழ்ந்து சிந்தித்து உணர்வாக மாற்றணும்னா நீங்க அதுல ஊறணும். இவ்வளவு சொல்றோம் இல்லையா, நான் ஒரு புக் ரீடிங்னா நீங்க எந்த புக் ரீடிங்கா இருந்தாலும் ஒரு புக் ரீடிங் எடுத்துக்கிட்டு அதுல ஆழ்ந்து போய் அவங்க சொன்னதை அன்னைக்கு ஃபுல்லா சிந்திச்சு பாருங்க அப்படின்னா இல்ல அது மிஸ் ஆயிடும், அதுல நல்ல விஷயம் சொல்றாங்க, இதுல நல்ல விஷயம் சொல்றாங்க, இதுல எல்லா விஷயமும் நல்ல விஷயமா எண்ணமா உள்ள போய் பிரயோஜனம் இல்லையா. ஒரு எண்ணம் உள்ள போனாலும் அது ஆழ்ந்து உள்ள போய் ஊறி அது உணர்வா மாறுற வரைக்கும் அதை தொடர்ந்து சிந்திச்சு அந்த எண்ணம் ஏதாவது ஒரு பயிற்சியை கொடுக்க விரும்பினால் அந்த பயிற்சியை செயல்முறைப்படுத்தி அப்படி போனா தானே அது சரி. ஆக நம்மளுடைய அந்த பன்மைத்தன்மைங்கிறது எல்லாத்துலயுமே வெளிப்படும். நம்ம கத்துக்கிறதுல டிவி சேனல் பார்க்கறதுல கூட அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பார்த்துட்டு இதை பார்க்கணும், ஏன்டா ஒரு இது உருப்படியா பார்க்க மாட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம். நமக்கு அது அப்படியே இரிட்டேட்டிவா இருக்கும். ஆனா நம்ம ஒரு புக் ரீடிங்கை உருப்படியா அட்டன் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவோம். அதனாலதான் அது நமக்கு இரிட்டேட் ஆகுது. அப்ப நான் வந்து எல்லாத்தையுமே அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல, நீங்க தவறா புரிஞ்சிக்க கூடாது. ஏதாவது ஒரு புக் ரீடிங்க அட்டன் பண்ணா அங்க அவங்க பேசுற விஷயங்கள் உங்க மனசுல போய் பட்டுதுன்னா, படல உண்மை படலைன்னா நீங்க அடுத்தது போய் பார்க்கலாம். பட்டுன்னு ஒரு விஷயம் புரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அன்னைக்கு வேற எதுவும் அட்டன் பண்ணாதீங்க, அதையே திருப்பி திருப்பி சிந்திங்கன்னு தான் சொல்றோம். இப்ப இன்னைக்கு நான் பேசுனது எதுவுமே அவங்க மனசுல படியில, அடுத்து போயிட்டு இன்னொரு புக் ரீடிங் அட்டன் பண்றீங்க, அவங்க பேசுறது எதுவும் புரியல மீன்ஸ் ஏதோ பேசுறாங்க நல்லா இருக்கு ஆனா எதுவும் மனசுல படல. ஆனா மூணாவதா ஒரு புக் ரீடிங் அட்டன் பண்ணும் பொழுது அவங்க பேசுறதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்காக சொன்ன மாதிரி இருக்கேன்னு தோணுதுன்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு வேற எந்த புக் ரீடிங்கும் அட்டன் பண்ணக்கூடாது. நான் ரிட்டையர்மெண்ட் ஓய்வா இருக்கிறேன், காலம்பரம் சாயங்காலம் வரைக்கும் 24 சேனல்ல 24 புக் ரீடிங் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணிட்டே இருக்க. ஒரு விஷயம் ஆழமாக உள்ள போகும்போது அதை சிந்திக்காம நான் அடுத்ததை மேல திணிச்சேன்னா என்ன ஆகும், மனசு வந்து சித்திக்கிற தன்மையை விட்டுட்டு திரும்பி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறான் முயற்சி. அதனால அது தியானமாக இருந்தாலும் சரி, புத்தக வாசிப்பாக இருந்தாலும் சரி, அதான் மாஸ்டர்னு சொல்றாரு. இந்த மாஸ்டர் என்ன சொன்னாரு, அந்த மாஸ்டர் என்ன சொன்னாரு, அதுல என்ன சொன்னாங்க, இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஒன்றும் ஆகாது. ஒருத்தர் சொன்னதை அவர் பிடிச்சிக்கிட்டு அவர் சொன்னது உண்மையான பார்த்து அதை பயிற்சி பண்ணி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி அப்படி பண்ணாதான் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரி, அடுத்து வர்றோம். பல முறை அடுத்ததும் முக்கியமான விஷயம் தான் பேசுறாரு. பல முறை லௌகீக வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையையும் ஒப்பிடும் விவாதங்களில் நாம் ஈடுபடுகிறோம். இது ஸ்பிரிச்சுவல் லைஃப், இது மெட்டீரியல் லைஃப். இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமது பயிற்சியின் ஆரம்ப கட்டத்தில் லௌகீக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் ஒரு பறவையின் 2 சிறகுகள் போன்றவை என்றும் அவற்றை சமநிலைப்படுத்த வேண்டும் என்றும் தத்துவார்த்தம் பேசுவது சரிதான். ஒரு குச்சியின் 2 முனைகள், ஒரு பறவையின் 2 சிறகுகள், அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் இப்படின்னு நம்ம ஆரம்பத்துல சொல்றோம். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா உலக வாழ்க்கையிலேயே மூழ்கிட்டு தியானம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஆரம்பத்துல நம்ம இந்த தத்துவமாக இந்த கருத்தை பூத்துறோம். ஏங்க, உலக வாழ்க்கைக்கு இவ்வளவு முயற்சி பண்ணும் பொழுது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, உங்க மனதை சமநிலைப்படுத்திக்கிறதுக்காக, உங்க இதயத்தை வந்து மென்மையாக்கி கொள்வதற்காக கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க
அப்பதான் பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம தத்துவமாக இதை சொல்கிறோம். ஆனால் ஆரம்பத்துலதான் அப்படி அப்படிங்கிற பிற்காலத்தில் ஒரு நீங்க அது மாதிரி கொஞ்சம் டெவோட் பண்ணி உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்காக நேரம் செலவழித்து தியானம் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்குள்ளார ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ் கிரியேட் ஆகி நீங்க பரிணாம வளர்ச்சியின் உயரிய மட்டத்தில் வரும் பொழுது அவற்றை சமநிலைப்படுத்துவது வீண் முயற்சியே என்பதை புரிந்து கொள்கிறோம். சமநிலைப்படுத்த முடியாது. ஏன்னா எல்லா நேரத்திலையும் எல்லாமும் தேவைப்படாது. ஒரு நேரத்துல ஆன்மீகத்துக்காக முழுசா நேரத்தை ஒதுக்குற மாதிரி இருக்கும், ஒரு நேரத்துல லௌகீகத்துக்காக முழுசா நேரத்தை ஒதுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது எனக்கு முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு ஆன்மீகத்துல முக்கியம்னு தோன்ற இந்த நாள் இன்னொருத்தவங்களுக்கு மெட்டீரியலா முக்கியமான நாளா இருக்கும். இப்ப நான் அவங்களோட பேலன்ஸ் பண்ணிக்கிறதா என்னோட பேலன்ஸ் பண்ணிக்கிறதான்னு எனக்கு குழப்பம் வந்துடும். நான் காலம்புற 9 மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கும்போது அவங்க காலம்புற 9 மணிக்கு வேற ஏதோ ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் டிவியில பார்க்கணும் அப்படின்னு விரும்பலாம். அல்லது நான் இன்னைக்கு ஃபுல் டே செஷன் அட்டன் பண்ணும் பொழுது எங்க வீட்டுக்காரரு இன்னைக்கு ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போகணும் கிளம்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு உயரிய மட்டத்துக்கு போகும் பொழுது அவற்றை சமநிலைப்படுத்துவது வீண் முயற்சி என்பதை புரிந்து கொள்ளும். ஏன் இது ஆரம்பத்திலேயே புரியாதாங்க? ஆரம்பத்துல நம்மளை பத்தி நம்ம நிறைய சிந்திக்கணும். இப்ப நான் எனக்கு இது பிடிக்குது எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் பொழுது நான் என் வாழ்க்கையை சிந்திச்சு அதை சமநிலைப்படுத்துறதுல இருக்கிறேன். பரிணாம வளர்ச்சியில மேல போக போக மற்றவர்களையும் அவர்களுடைய தேவைகளையும் யோசனை பண்ண ஆரம்பிப்பேன். அதை எதுக்காக நம்ம விட்டு கொடுக்கலாம், எதுக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது, எந்த விஷயத்துல நான் பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் சிந்திக்க ஆரம்பிப்பேன். அப்ப அந்த கட்டம் வரும் பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையில இதையும் அதையும் சமநிலைப்படுத்துவது என்பது ஒரு வீண் முயற்சி. அப்ப என்ன பண்ணலாம்? கல்யாணத்துக்கு போகலாம், அப்படியே கிளம்பு, நான் சத்சங்க அட்டன் பண்ணிட்டு வரேன், அப்படியே போகலான்னு சொல்லலாம். இப்படிதானே பேசி ஆகணும். அந்த மாதிரிதான் இல்லைங்க, நான் மேரேஜுக்கு வரேன் வரலன்னு சொல்ல, காலையில இந்த சத்சங்கத்தை அட்டன் பண்ணணும், நீங்க என்ன கூட்டிட்டு வாங்க, நீங்க சத்சங்க அட்டன் பண்ணிட்டு கூட பரவாயில்ல, விட்டுருங்க, முடிஞ்சவொடனே நான் வெளில வரேன், போய் சத்சங்க அட்டன் இது மேரேஜ் அட்டன் பண்ணலாம். இது பேசுறது ஒரு விதம். எனக்கு சத்சங்க இருக்கு, நாங்களாம் வர முடியாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்றது இன்னொரு ஒரு விதம். நீங்க ஞான சூனியம், உங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது, நீங்க எல்லாம் என்னைக்கு இது பண்ண போறீங்க, கல்யாணத்தை போய் அப்புறம் விசாரிச்சுக்க முடியாதா, பிரசங்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பேசுறது ஒரு விதம். இதுல எந்த விதம் பரிணாம வளர்ச்சியில மேல வருது அப்படின்னு கேட்டா, இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ணிக்குவோம். உங்களுக்கு முக்கியமானது ஒண்ணு இருக்கு, எனக்கு முக்கியமானது ஒண்ணு இருக்கு, இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கேயாவது கனெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு பாக்குறது தான் போக போக நடக்க ஆரம்பிக்கும் ஒழிய சமநிலைப்படுத்துவது இல்லை. அவற்றை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும், வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. உலக வாழ்க்கையும் அவசியம், ஆன்மீக வாழ்க்கையும் அவசியம். இதுல எது ஒன்னையும் நம்ம தள்ள முடியாது. எந்த இடத்துல இவை இரண்டையும் இணைத்து கொள்ளலாம் அப்படின்னு மட்டும்தான் நாம பார்க்க வேண்டும். இப்படி ஒன்னொன்னையும் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தியான பயிற்சி, நம்முடைய எல்லா விஷயங்கள்லையும் நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் பெரும்பாலும் நாமளே விட்டு கொடுத்துட்டு இருப்போம், இல்லைன்னா முழுமையாக ரிஜிடாக இருப்போம், நான் எதுலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற. இதுல எப்ப பேலன்ஸ் கொண்டு வரோம், எப்ப அந்த ஒருங்கிணைக்க கற்றுக்கொள்கிறோம் எல்லா விஷயங்களையும். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் தியானம் பண்ணாதவங்களா இருந்தாங்களோ அவங்களுடைய தேவைகள் என்ன, என் தேவைகள் என்ன, அவங்களுடைய வளர்ச்சி நிலை என்ன, என் வளர்ச்சி நிலை என்ன, அவங்க மட்டத்துல அவங்க நினைக்கிறதெல்லாம் முக்கியம், என் மட்டத்துல நான் நினைக்கிறதெல்லாம் முக்கியம். இதுல எது முக்கியம்? நான் தான் முக்கியம்னு சொல்லக்கூடாது. அவங்களும் முக்கியம், அவங்க பேசுறதும் அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய உணர்வுகளும் முக்கியம், என்னுடையதும் முக்கியம். ரெண்டு பேரும் ரெண்டு முக்கியமான விஷயங்களோடு எங்கேயாவது கனெக்ட் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்து ஒருங்கிணைப்பதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய மேல் மட்டத்துல நம்ம செய்ய வேண்டியது. இதற்கும் அப்பால் நாம் முன்னேறும் போது ஆன்மீக வாழ்க்கையே அனைத்தையும் ஆட்சி புரிகிறது. இது பாருங்க, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போற. முதல்ல பறவையின் 2 சிறகுகளை போல ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் இதையும் பேலன்ஸ் பண்ணுங்க. ரெண்டாவது ரெண்டையும் பேலன்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க, ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்றதுக்கும் மேல ஒரு பரிணாம வளர்ச்சி நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா ஸ்பிரிச்சுவலா மாறிட்டீங்க, நீங்க ஒட்டுமொத்தமாக ஆன்மீகத்தின் சாரமாக மாறிட்டீங்கன்னா நீங்க இன்டகிரேட் பண்ண வேண்டியதும் இல்லை, பேலன்ஸ் பண்ண வேண்டியதும் இல்லை. விஷயங்கள் அதன் போக்கில் நடக்கின்றன என்பதை பார்த்து கொண்டு சாட்சி பாவனையாக இருக்கிற நிலைமைக்கு போக ஆரம்பிக்கிறீங்க.
ஆன்மீகம் தவிர வேறு எதுவும் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்து வெளிப்படாத வண்ணம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் அது தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றது. அப்ப படம் பார்த்தாலும் நமக்கு அது ஆன்மீகம்தான், சாப்பிட்டாலும் ஆன்மீகம்தான், பேசிக்கிட்டு இருந்தாலும் ஆன்மீகம்தான், பயணம் செய்தாலும் ஆன்மீகம்தான். எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலயும் நான் மாஸ்டரோட ஒன்றாக இணைந்து இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து எங்கிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு தியானம் வேற, சாப்பாடு வேற, சினிமா பாக்குறது வேற அப்படிலாம் கிடையாது இல்லையா? எல்லாமே ஒரே மாதிரி. அதுதான் சொல்றாரு, நீங்க பரிணாம வளர்ச்சியுடைய அடுத்த கட்டத்திற்கு போகும்பொழுது இந்த ஜீவிதம் முழுவதுமே இந்த ஆன்மீக அலைவரிசையில தான் நிக்க பாக்குது. இது எல்லாத்துலயும் வெளிப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். வேறு எதுவுமே நம்முடைய ஜீவிதத்தில் இருந்து வெளிப்படாத வண்ணம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் அது தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது. ஆக மற்றவர்களுடனான நம் தொடர்புகளையும் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம் திறமையுடன் கையாள வேண்டிய அவசியம் இல்லை. அங்க நம்ம புத்திசாலித்தனமா இவங்கள்ட்ட இதை பேசிடலாமா, இதுக்கு மேல இதை பேசக்கூடாது, ஜாக்கிரதையா பேசணும், இந்த வார்த்தை அவங்க மனசை நோக்கடிக்கும், இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமா நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கால்குலேட்டிவா தானே நம்ம பேசுறோம். அப்படி பேசியும் நிறைய வாங்கி கட்டிக்கிறோம். அப்படி பேசியும் ஒரு வார்த்தையில எல்லாமே நம்ம பண்ண முயற்சி எல்லாம் போயிடுது. ஆனால் ராஜி சொல்ற அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய அந்த 3வது நிலைக்கு நம்ம வரும்பொழுது நம்ம இப்படி கால்குலேட் பண்ணி பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நாம் இருக்கும் மனநிலையில் இருந்தே பேசுகிறோம். மேலும் மற்றவர்கள் நமது மட்டத்திலிருந்து பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அவர்களும் தாங்கள் இருக்கும் நிலையிலிருந்தே பேசுவதற்கு நாம் அவர்களுக்கு இடமளிக்கிறோம். இது ரெண்டும் நடக்க ஆரம்பிக்குது. இது அடுத்த கட்டம். நான் என்ன சொல்றேங்கிறதே புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுறதுக்கு பதிலா நம்ம அந்த 2 பேரோட மனநிலையையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். நான் இருக்கிற மனநிலையில இருந்து பேசுறேன், அவங்க இருக்கிற மனநிலையில இருந்து பேசுறாங்க அப்படிங்கிற அந்த தன்மையும் அவங்க அப்படி பேசுறதுக்கு அனுமதி. உனக்கு புரியாது, நீ பேசாம இருக்கு அப்படின்னு சொல்ற பழக்கம் நமக்கு போய்விடும். உங்களது 2 வயது குழந்தை தத்துவம் பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது சாத்தியமாக்காது. அப்போ அந்த குழந்தை அதுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதுக்கு தெரிஞ்ச விதத்துல பேசுவது. நாம நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல பேசுறதோட இருக்கிறது இல்லாம அதுகிட்ட போய் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேச மாட்டோம். இது எப்படியோ அப்படிதான் குடும்பத்துல எல்லாரோடையும் பழக ஆரம்பிப்போம். ஆன்மீக வாழ்க்கைன்னு வரும்பொழுது எனக்கு ஸ்பிரிச்சுவலா ஒரு கண்டிஷன் டெவலப் ஆயிடுச்சுங்கிறதுக்காக மற்றவங்க எல்லாம் வந்து மூடர்கள், ஒன்றும் அறியாதவர்கள், உழல்பவர்கள் அப்படிலாம் சொல்ற இலக்கியங்களை தான் நம்ம பார்ப்போம். இதில் உழன்று கொண்டிருக்கிறார்கள், ஒன்றுமற்ற கேடு கெட்ட மனிதர்கள் எல்லாம் பார்ப்போம். பட் அது வந்து ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன், அந்த பரிணாம வளர்ச்சியில வராது. அவர்கள் மட்டத்துல இருந்து அவற்றை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க நம்ம தான் அதை உழல்றோம்னு சொல்றோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படி வந்து கரையில இருக்கக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சிக்கு பூ வந்து சந்தோஷத்தை தருதோ அது மாதிரி சாக்கடையில இருக்கிற ஒரு பன்றிக்கு அந்த அழுக்கு தண்ணி சந்தோஷத்தை கொடுக்குது. 2 பேருடைய மனநிலையும் ஒண்ணு, இருக்கிற இடம் வேற, இருக்கிற இடத்த பத்திய ஃபீலிங் அதை பார்த்தா ஆசைங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஆக இந்த புரிதல் வரும் பொழுது உலகத்துல இருக்கிற எல்லாமே வந்து மிகச்சரியாக இருப்பதாகவும் சரியாக இயங்கிக் கொண்டிருப்பதாகவுமான மனநிலை நமக்குள்ளார வர ஆரம்பித்துவிடும். அனைவரையும் நேசிக்கும் அவரை நேசியுங்கள் என்னும் காணொளியில் பாபுஜி மகராஜ் கூறியுள்ளதை நம் மாஸ்டர் மேற்கோள் காட்டியுள்ளார். இது புரியும் பொழுதுதான் அனைவரையும் நம்ம நேசிக்க முடியும். எப்படி நேசிக்க முடியும்? நம்ம வந்து வண்ணத்து பூஜையை நேசிப்போம், பூவினுடைய வாசத்தை நேசிப்போம், ஒரு துர்நாற்றம் வீசும் சாக்கடையும் அதுல இருக்கிற பன்றியையும் நம்மளால நேசிக்க முடியாது. அனைவரையும் நேசிக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையும் அதது மட்டத்துல அதது இயங்குகிறது என்பதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நேசிக்கிறார். அததான் வந்து சொல்றார், அனைவரையும் நேசிக்கும் அவரை நேசியுங்கள் என்னும் காணொளியில் பாபுஜி மகராஜ் கூறியுள்ளதை நம் மாஸ்டர் மேற்கோள் காட்டியுள்ளார். சிலர் மன நிம்மதிக்காக வருகிறார்கள். இந்த விஷயம் நம்ம நாளைக்கு பேச வேண்டிய விஷயம். அதாவது வந்து யாரு தியானத்துக்கு எதுக்காக வர்றாங்க? இங்க வரும்பொழுதே வந்து தியானத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னா நம்மலாம் ஆரம்ப காலகட்டத்துல சொல்லுவோம், சார் இங்க வந்து உங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா பணம் கிடைக்காது, இங்க வந்தா வந்து உங்களுக்கு வாழ்க்கை நல்லா ஆயிடும் அப்படிலாம் நினைச்சு வராதிங்க,
இங்க ஆன்மீகம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு காலத்துல. அதுக்காக வர்றதெல்லாம் வாங்க, மத்ததெல்லாம் உடம்பு சரியில்லை சார், நான் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு போனா இங்க வந்து அதெல்லாம் செஞ்சு சரியாவாதுங்க, நீங்க போங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்த காலகட்டங்கள் உண்டு. நம்ம புரிதல் தவறா இருந்துச்சு, அதுதான் அங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பாபுஜி எப்பயுமே அப்படி சொல்லல அப்படின்னு தான் தாஜி சொல்றாரு. அப்ப எப்படி வந்தாலும் ஏத்துக்கலாமா? ஏத்துக்குங்க. ஆனால் அந்த இடம் ஒரு சிக்கலான இடம். அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதம் வந்து சரியாக இருக்கும். யாரு எதுக்காக சார் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் தியானம் பண்ணா சரியா போயிடுமா? வாங்க செஞ்சு பாருங்க. எனக்கு வந்து படிப்பு சரியா வர மாட்டேங்குது, நான் தியானம் பண்ணா சரியா போயிடும், வாங்க வந்து பாருங்க, வந்துருங்க, வந்து முயற்சி பண்ணுங்க, சரியாகும். இந்த நம்பிக்கையை நம்ம கொடுத்தோம். பின்னால் இந்த நம்பிக்கையோடு உள்ள வருபவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறாங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம். இது ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள்னால இதை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு நம்ம பேசுனதுல முக்கியமான விஷயம், ஒரு எண்ணம் உணர்வாக மாறுகிறது ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது. மேலோட்டமா போனீங்கன்னா ஒரு உணர்வு வெறும் எண்ணமாக மாறிவிடுகிறது. அதனால ஆன்மீக விஷயங்களை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான கருத்து இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அடுத்தது, நாம் ஒரு விஷயத்தை பேசும்போது அப்போது என்ன மனநிலையில இருக்கிறோமோ அங்கேருந்து பேசுறோம். அந்த மனநிலை அதோடு தொடர்புடைய ஒரு முந்தைய மனநிலையிலிருந்து உருவானது, அது சம்பந்தமான எண்ணங்களை கொண்டு வந்து சேர்க்குது. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஏற்பட்டிருந்த ஒரு மனநிலையுடைய எண்ணங்களை கொண்டு வந்து சேர்க்குது. இப்படி நம்முடைய எண்ணச்சங்கிலியானது தொடர்போட இருக்கு. இதே விஷயத்தை நம்ம ஆன்மீகத்துக்கும் பயன்படுத்த முடியும். நான் வந்து இன்னைக்கு தியானம் பண்ணி அதனால ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு அந்த பேஸ்ல இருந்து நான் இன்னைக்கு பேச பயிற்சி பண்ணேன்னா, அப்ப அதே மாதிரி அதற்கு முன்னால் ஏற்பட்ட ஆன்மீக நிலைகளின் போது உருவான எண்ணங்கள் அதோடு தொடர்ந்து வர்றதுனால என்னுடைய பேச்சுல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த கனெக்டிவிட்டியை யார் ஒருத்தவங்க கொண்டு வராங்களோ அவங்களுடைய மனது தேவைப்பட்டதை பேசும், அல்லது மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்கும். யாருக்காகவும் அளந்து சிக்கல்ல பேசுறத வந்து டிசைன் பண்ணிக்காது, இயல்பாக இருக்கும். மூணாவது விஷயம் நம்ம பேசுனது, ஒரு விஷயத்த நம்மளுடைய உணர்வு நிலையில பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா, முதல்ல பறவையின் 2 சிறகுகள் போல ஆன்மீகம் லௌகீகம் இரண்டையும் சமநிலைப்படுத்தணும்னு சொன்னோம். பிறகு பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது நாம சமநிலைப்படுத்த மாட்டோம், அவற்றை ஏதாவது ஒரு இடத்துல ஒருங்கிணைக்க பார்ப்போம். இன்னும் உயரும் பொழுது நாம முழுமையாக முற்றிலுமாக தெய்வீகமயமாக ஆன்மீகமயமாக மாறி எல்லா விஷயங்களும் உலகியல் ரீதியாக செய்யறதுல எந்த தடையும் இல்லாம செஞ்சுட்டு இருப்போம். ஆனா நம்முடைய அந்த ஆன்மீகத்துடைய சாரம் நம்முடைய செயல்பாடுகள்ல வர்றதுனால இங்க உலகியல் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைங்கிற ஒன்றே இல்லாமல் போய்விடும். இந்த மாதிரி 3 முக்கியமான கருத்துக்களை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதை பற்றிய சிந்தனையை இன்னைக்கு உள்ளார கொண்டு போயிட்டு நம்ம அந்த முக்கியமா சொன்னது, நமக்கு தியானத்தினால் கிடைத்த அந்த மனநிலையோடு அதுல நம்ம தக்க வைத்துக் கொண்டே பேசி பழக்க முயற்சிப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு